10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Kurinji Education Institution Kavetipatti Namakkal. Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, next on the chemical equilibrium. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோங்க, physical equilibrium நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரிதானா. அதாவது சாலிட் லிக்விடு, லிக்விட் வேப்பரு, சாலிட் வேப்பர், அந்த ஈக்குலிபிரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரியே கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் நமக்கு நடக்குது. இப்போ இதை ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். இங்கே பாருங்கள், A + B ரிவர்சிபிள் கிவ்ஸ் C + D. இப்போ வந்து எதுங்க, A + B, A B அப்படிங்கிற ரியாக்டண்ட் ரியாக்ட் ஆகி C அண்ட் D அப்படின்ற ப்ராடக்டை நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுதுங்க. அப்போ ஏவும் பியும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி சியும் டியும் நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த ப்ராடக்ட் மறுபடியும் நமக்கு என்னவாகுதுங்க, ஏவும் பியும் ரியாக்டண்ட்டை நமக்கு வந்து கொடுக்குது. இதை தான் நம்ம இப்போ இந்த கிராஃபில் நம்ம சொல்ல போகிறோம். பாருங்கள், கான்சன்ட்ரேஷனு, இங்கே டைமிங்க. இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது, ரியாக்டண்ட் வந்து என்ன ஆகுதுங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நமக்கு என்ன ஆகும், ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். பாருங்கள், ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னவாகுங்க, டிக்ரீஸ் ஆகுது. அந்த டைமில் நமக்கு என்னவாகும், ப்ராடக்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஏவும் பியும் நமக்கு வந்து கம்பைன் ஆகி சிடி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா, அப்போ 1 மோல் ப்ராடக்ட் நமக்கு என்னவாகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். நீ மோல் கணக்கே வேணாம், ஒரு மாலிக்கூல்னு வச்சுக்கோ, ஒரு மாலிக்கூல் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு மாலிக்கூல் நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ வந்து இவ்வளோ டிக்ரீஸ் இன் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன், இன்க்ரீஸ் இன் த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். இப்போ பாருங்கள், அதான் டயக்ராம் நான் போட்டுக்கோங்க. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னவாகுங்க, டிக்ரீஸ் ஆகுது. ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் என்னவாகுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னவாகுங்க, அது ஈக்குலிபிரியமாக இருக்குது. அந்த டைமில் ஏவோடைய கான்சன்ட்ரேஷனும் பி, அதாவது எதுங்க A + B, அதாவது ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனும் நமக்கு வந்து எதுங்க, அந்த அமௌண்ட்டில் வந்து நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. கான்சன்ட்ரேஷனுங்கிறத விட அந்த அமௌண்ட்டில் நமக்கு எதுங்க எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. அப்போ ஈக்குலிபிரியத்தில் நமக்கு என்ன இருங்க, நோ சேஞ்சஸ் இன் அமௌண்ட் சரிதானா. அப்போ வந்து ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்கோ ப்ராடக்ட் அவ்வளோதான் இருக்கும். அதாவது இது 50%, ரியாக்டன்ட் 50%, ப்ராடக்ட் 50%. சரியா. எப்படி நமக்கு ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்தில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் இருக்குது. அதாவது ரியாக்டன் வந்து ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுங்க. இனிஷியலாக நமக்கு வந்து என்ன ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் என்னவாங்க, இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு என்னவாகுங்க, ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அப்போ அந்த ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறப்ப உனக்கு வந்து என்னவாகுதுங்க, ரியாக்டண்டோடைய அமௌண்ட்டும் ப்ராடக்டோடைய அமௌண்ட்டும் நமக்கு வந்து என்னவாகுதுங்க, சேஞ்சஸ் ஆகாது. இப்போ இது 50னா இதுவும் நமக்கு எவ்வளோ தான் இருக்குங்க, 50% தான் நமக்கு வந்து இருக்கும் சரிதானே. சரியா. இதே ரியாக்ஷன் ரேட்டு நம்ம வந்து ரியாக்ஷன் ரேட்டை வச்சு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இந்த கிராஃப் பாருங்கள், ரியாக்ஷன் ரேட்டு. இப்போ மேலே நமக்கு வந்து என்னங்க, ரியாக்ஷன் ரேட்டுக்கும் டைமுக்கு நம்ம வந்து கர்வ் வரைகிறோம். இப்போ வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து அதுங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் A ரியாக்ட் வித் B டு கிவ் C + D, அதான் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இதான் வந்து எதுங்க, ஏவும் பியும் ரியாக்ட் ஆகி சியும் டியும் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் தான் எதுங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, ரேட் வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகுது. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுதுங்க, ரேட்டு என்ன ஆகுதுங்க, டைம் இன்க்ரீஸ் ஆக ரேட் டிக்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் உனக்கு வந்து எதுங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷனாக வந்து எதுங்க, சியும் டியும் நமக்கு என்ன அகெயின் வந்து என்னவாகுதுங்க, ஏவும் பியும் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறது.
இதுதான் வந்து எதுங்க ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்போ என்ன ஆகுதுங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரேட் நமக்கு என்ன ஆகுதுங்க இன்க்ரீஸ் ஆகுது. அட் பர்டிகுலர் டைமில் நமக்கு என்ன ஆகுதுங்க ரெண்டும் ஈக்குவல் ரேட்ஸில் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டும் நமக்கு என்ன ஆகுதுங்க ஈக்குவல் ரேட்ஸில் இருக்குது. சரி தானே? அப்போ வந்து எதுங்க இனிஷியலாக வந்து எதுங்க இனிஷியலாக ஒன்லி ஏ பி மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து சம் மாலிகுல் வந்து நமக்கு வந்து என்ன சார்னா சம் மாலிகுல் வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க வேறு ஏபி நமக்கு வந்து இனிஷியலாக இருக்குது. மாலிகுல் நமக்கு என்ன ஆகுதுங்க சியும் டியும் நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதுங்க ஃபார்வர்ட் டைரக்ஷனில். as the concentration of the product increases, more products collide and react in the backward direction. இப்போ ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்ம் ஆச்சுன்னா சியும் டியும் கொலிட் ஆகி மறுபடியும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருங்க ரியாக்டன்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். சரி தானே? அப்போ நமக்கு வந்து எதுங்க இந்த ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்போ என்ன ஆகுங்க இன்க்ரீஸ் ஆகும். சரி தானே? இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க டிக்ரீஸ் ஆகும். சரி தானே? ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க இன்க்ரீஸ் ஆகும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுங்க டிக்ரீஸ் ஆகும். சரி தானே? ஏன் அந்த மாதிரி ஆகுதுங்க, ப்ராடக்ட்டு ஒன்றோட ஒன்று நமக்கு வந்து என்ன ஆகுங்க கொலிட் ஆகி எகைன் மறுபடியும் என்ன ஆகுங்க ரியாக்டன் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து ஒரு நடக்கிறப்ப உனக்கு வந்துங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் டைமில் ரெண்டும் நமக்கு என்ன ஆகுங்க ஈக்குவல் ரேட்ஸில் இருக்கும். சரியா? தென் டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம். இந்த டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம் இது வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. அதாவது கெமிக்கல் ஈக்லிபிரியம் இஸ் கால்ட் ஆஸ் டைனமிக் ஈக்லிபிரியம் ஒய் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்பாங்க. கெமிக்கல் ஈக்லிபிரியம் இஸ் கால்ட் ஆஸ் டைனமிக் ஈக்லிபிரியம் ஒய். ஏன் கெமிக்கல் ஈக்லிபிரியத்தை நம்ம வந்து டைனமிக் ஈக்லிபிரியம் நம்ம சொல்கிறோம்? இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னு நமக்கு புரியுங்க. இப்போ வந்து ஒரு இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ஸ்டர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோங்க. சரிதானே? சரிதானே? என்ன எடுத்துக்கிறோங்க, அதாவது மல்டி ஸ்டோரி பில்டிங். அப்போ மல்டி ஸ்டோரி பில்டிங்னா எதுங்க, இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பில்டிங்கில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு குரூப் ஒரு 10 பேர் போகிறாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு 10 பேர் போகிறாங்க, கீழே இறங்குறாங்க. இப்போ என்ன ஆகிறாங்க, கீழேருந்து மேலே போகிறாங்க, மேலேருந்து ஒரு 10 பேர் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்னவா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வர்ற அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளும் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளும் நம்ம வந்து ஈக்குவல். ஏன்னா ரெண்டு பேருக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோங்க 10 நம்ம எடுத்துக்கிறோம். கீழே 10 பேர், மேலேருந்து கீழே 10 பேர் இறங்குறாங்க, கீழேருந்து மேலே 10 பேர் போகிறாங்க. இப்போ இன்னொன்று நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற அந்த 10 பேர்த்தோட ரேட்டும் ஸ்பீடு, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு இறங்குற அந்த 10 பேர்த்தோட ஸ்பீடும் நம்ம வந்து என்னங்க ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து என்னவாதுங்க, இப்போ வந்து 10 பேர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஃப்ளோருக்கு 10 பேர் போகிறாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 10 பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வராங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன சார் ஆகுதுன்னா, ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தங்க, அப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற அந்த பீப்புளோட ரேட்டும் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வர்ற அந்த பீப்புளோட ரேட்டும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு டு செகண்டும் செகண்டு டு ஃபஸ்ட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளோட ரேட் வந்து நமக்கு எதுங்க ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு நமக்கு வந்து டைனமிக் நேச்சர். அப்போ டைனமிக் நேச்சர் அப்படின்னா, இப்போ நான் கெமிக்கல் ரியாக்ஷன் நான் வந்து சொல்ல பாருங்க. இப்போ நம்ம வந்து இதையே நம்ம வந்து டக் ஆஃப் வார் நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்தை நம்ம சொன்னோம். அதில் வந்து எதுங்க டக் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருந்தோம். அந்த டக் ஆஃப் வாரில் வந்து எதுங்க, ஒரு கயிறு இழுக்கிறதுல 10 பேர் இந்த பக்கம் இழுப்பாங்க, 10 பேர் இந்த பக்கம் இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் இழுக்கிறாங்க. அப்போ இழுக்கிறப்ப ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது ஈக்குவல் ரேட்டில், அதாவது ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் அவங்க வந்து இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இழுக்கிறாங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, ரெண்டு பேருமே எந்த பக்கமும் மூவ் ஆக மாட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறவங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களும் நமக்கு வந்து எதுங்க பிடிச்சி இழுப்பாங்க, ரைட் சைடில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க அங்கே ஃபிசிக்கல் ஒர்க்கை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணலாம், இழுக்கிறத நிப்பாட்ட கிடையாது. ஆனால் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஃபிசிக்கல் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தான் வந்து எதுங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து எதுங்க கண்டினியூஸாக நமக்கு வந்து எதுங்க நடந்துக்கிட்டே இருக்கும். முடிவில்லாமல் நமக்கு எதுங்க
தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சார்னா, அதாவது ஈக்குவல் ரேட்ஸில். அதுதான் வந்து எதுங்க டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம். சரிதானே? இப்போ ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இந்த A + B நமக்கு வந்து C + D மாறுங்க. இப்போ இது வந்து எதுங்க, இது வந்து 15 ஆயிரும், இது வந்து எதுங்க 15 ஆகுதுன்னு வச்சுங்க. அப்படியே இது குறையும், இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது 49 ஆகும், அப்போ இது 51 ஆகும். அப்போ இந்த 51 வந்து மறுபடியும் என்னவாயிருங்க, அதிகமாகிடுச்சா? அப்போ அந்த 51 மறுபடியும் என்னவாங்க, ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுமா? அப்போ இது 50 ஆயிரும். அப்போ இது வந்து மறுபடியும் என்னவாங்க, இது இந்த பக்கம் ரியாக்ட் ஆகும். அப்போ என்ன சார் ஆகுனா, ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு என்னவாங்க, முடிவு இல்லாமல் நமக்கு என்னவாது, கண்டினியூஸாக நமக்கு என்ன நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எதுங்க கெமிக்கல் ஈக்லிபிரியமை நம்ம டைனமிக் நேச்சர் அப்படின்னு நம்ம டைனமிக் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம். அதை நம்ம சிம்பிளான டெஃபினிஷன் சொல்லாங்க. when the forward and reverse reactions takes place endlessly and simultaneously with equal rates. அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? when the forward and reverse reactions takes place endlessly and simultaneously with equal rates. அதாவது எதுங்க முடிவில்லாமல், அதாவது ஒரே நேரத்தில் சம வேகத்தில், சரிதானா, ஈக்குவல் ரேட்ஸ், சரிதானா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஈக்லிபிரியம் என்னதுங்க கெமிக்கல் ஈக்லிபிரியம் டைனமிக் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. when the forward and reverse reaction takes place endlessly simultaneously with equal rates. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜன் அயோடின் நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்போ இது வந்து எதுங்க, அதாவது டைனமிக் ஈக்லிபிரியத்துக்கு நமக்கு வந்துங்க எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அதை தான் சிம்பிளாக நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன். அந்த ரெண்டுனுடைய ரேட்டும் நமக்கு என்னங்க ஈக்குவலாக நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அந்த ரெண்டுடைய ரேட்டும் நமக்கு எதுங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் ரிவர்ஸ் ரியாக்ஷனோட ரேட்டும் நமக்கு எதுங்க ஈக்குவலு. சரிதானே? அப்போ தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனு நமக்கு என்னவா இருங்க டைனமிக் நேச்சராக இருக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு எந்த மாதிரினா மேக்ராஸ்கோபிக் சேஞ்செல்லாம் நமக்கு வந்து எதுங்க சும்மா ஸ்மால் சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர ஒரு மேக்ராஸ்கோபிக் சேஞ்சஸ் நமக்கு வந்து எதுங்க இருக்காது. சரிங்களா? ஒரு மேக்ராஸ்கோபிக் சேஞ்சஸ்ஸு நமக்கு இருக்காது. சரி, தென் ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியா. ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியா. இப்போ நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் ஈக்லிபிரியம்னு வர்றப்போ தான் நமக்கு எதுங்க ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் பற்றி சொல்கிறோம். ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம்னா என்ன, ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம்னா என்ன, அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம். ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்னதுங்க, ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் சேம் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா, சரியா, சேம் ஃபேஸ் அப்படின்னா என்னங்க ஒரே நிலைமை. இப்போ நம்ம எடுத்துக்கிறது ரியாக்டன் வந்து கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராடக்ட்டும் கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து எதுங்க சேம் ஃபேஸ். நம்ம எடுத்துக்கிறது லிக்விட் எடுத்துக்கிறோம், கிடைக்கிற ப்ராடக்ட்டும் நமக்கு லிக்விட்னா அது வந்துங்க சேம் ஃபேஸ். அப்போ ஆல் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் த சேம் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னதுங்க ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். அப்போ ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியத்தில் ஆல் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் த சேம் ஃபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன் அயோடைடு நமக்கு ரியாக்ட் ஆகி எதுங்க ஹைட்ரஜன் அயோடைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஃபேஸ் இருக்குங்க, அயோடின் கேசியஸ் ஃபேஸுங்க. அப்போ ஃபார்ம் ஆகிற ஹைட்ரஜன் அயோடைடு கேசியஸ் ஃபேஸு. அப்போ இது வந்து எதுங்க ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது எதுங்க ஹைட்ரலைசிஸ் ஆஃப் மெத்தில் அசிட்டேட். இதுக்கு என்ன பேருங்க CH3 COO CH3. இதுக்கு என்ன நேம்னா மெத்தில் அசிட்டேட். இது வந்து ஒரு எஸ்டருங்க. என்னதுங்க மெத்தில் அசிட்டேட் அப்படிங்கிறது ஒரு எஸ்டர். எஸ்டரை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகுங்க, ஜென்ரலாக கார்பாக்சிலிக் ஆசிட்டும் ஆல்கஹாலும் ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ நான் மெத்தில் அசிட்டேட் எடுத்துக்கிட்டு ஹைட்ரலைஸ் பண்ணுறேன். ஹைட்ரலைஸ் பண்ணால் வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க CH3 COOH அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அதே சமயத்தில் CH3OH. CH3OHங்கிறது எதுங்க மெத்தில் ஆல்கஹால். CH3OHக்கு என்ன நேமுங்க மெத்தில் ஆல்கஹால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற எஸ்டரும் அக்வஸ், அதாவது மெத்தில் ஸ்டேட்டும் அக்வஸில் தான் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குங்க. வாட்டர் நமக்கு வந்து எதுங்க அக்வஸ் ஸ்டேட், அதாவது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குங்க. அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிற அசிட்டிக் ஆசிட் நமக்கு எதுங்க லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஃபார்ம் ஆகிற மெத்தில் ஆல்கஹால் எதுங்க லிக்விட் ஸ்டேட், அதாவது அக்வஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்போ இது எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகிற ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் சேம் ஃபேஸில் இருக்கிறதுனால இது வந்து எதுங்க ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம். அப்போ ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது என்னது, இந்த ஹோமோஜினியஸ் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் ஆல் த ரியாக்டன்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் த சேம் ஃபேஸ். சரிதானா? தென் ஹெட்ரோஜினியஸ் ஈக்லிபிரியம். அப்போ ஹெட்ரோஜினியஸ்னால் என்னது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்.
ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம்ங்கிறது என்னதுங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ என்ன ஆகுங்க, ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் நமக்கு எதுங்க டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது வந்து அது ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம். சரிங்களா? இப்போ வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குலிபிரியம் நம்ம சொன்னோம். ஹோமோஜினியஸ் ஈக்குலிபிரியம்ங்கிறதுங்க ஆல் த ரியாக்டன்ட்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் த சேம் ஃபேஸ். இதே ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் நமக்கு என்னதுங்க டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுங்க ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், அதுக்கு டெஃபினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இஃப் த ரியாக்டன்ட்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யர் ரியாக்ஷன் இன் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற ரியாக்ஷனில் எந்த இதில் ரியாக்டன்ட் ப்ராடக்ட்னு நமக்கு எப்படி இருக்குங்க டிஃப்ரெண்ட் ஃபேஸ். சரிங்களா? இப்போ ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷனு, இஃப் த ரியாக்டன்ட்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யர் ரியாக்ஷன் இன் ஈக்குலிபிரியம் ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன கொடுத்துருங்க, வாட்டர் மாலிகூல், இங்கேயும் நம்ம வாட்டர் தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ப்ராக்கெட்லிங்க, இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது, இது வந்து எதுங்க கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ லிக்விடுங்கிறது ஒரு ஃபேஸுங்க, கேசியஸுங்கிறது ஒரு ஃபேஸு. அப்போ டிஃப்ரெண்ட் ஃபேஸ், அதை ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட் நமக்கு இதுங்க டிஃப்ரெண்ட் ஃபேஸில் நமக்கு இருக்குது. அப்போ அதனால் இது என்னதுங்க ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இதே பாருங்கள், டிசோசியேஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அல்லது டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட். இப்போ கால்சியம் கார்பனேட் நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது, அதை நம்ம ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுங்க, கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகுது. கால்சியம் கார்பனேட் வந்து எப்படி இருக்குங்க சாலிட் ஃபார்மில் இருக்குதுங்க. இதை நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்ப நமக்கு இருக்குதுங்க கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், இதில் ரியாக்டன் வந்து சாலிட் ஃபேஸில் இருக்குதுங்க, ப்ராடக்ட் பார்க்குறப்ப சாலிட் ஃபேஸும் இருக்குது, கேசியஸ் ஃபேஸும் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் ஃபேஸில் நமக்கு வந்து இருக்குது. அப்போ எடுத்துக்கிற ரியாக்டன் ப்ராடக்ட் வந்து எதுங்க டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். சரிங்களா? ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். தென் அடுத்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். சரிங்களா? அடுத்து வந்து எதுங்க லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரி தானே? இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, இந்த வர இந்த அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வச்சு தான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூனா நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். சரி, இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன? சரி தானே? இப்போ இதை வந்து டெஃபினேஷன் ரொம்ப முக்கியங்க. சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, the rate of the reaction is directly proportional to the concentration of the reactant, product of concentration of the reactant. சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, law of mass action சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா எப்படிங்க, the rate of the reaction is directly proportional to the product of concentration of reactant. அந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன சார்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல பாருங்க, the rate of the reaction is directly proportional to the product. இந்த இடத்துல வர ப்ராடக்ட்டுக்கு என்ன மீனிங்க, மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? நம்ம வந்து பின்னாடி நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம், சொல்கிறப்ப நமக்கு தெரியும். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆர் ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேஷன்னாலும் ஒன்று தான், ஆக்டிவ் மாஸ்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சரியா? இப்போ அதுதான் நம்ம வந்து இதுங்க இங்கே டெஃபினேஷன் இங்கே ஒன்று சொல்லியிருக்கோம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் the rate of a chemical reaction at a given temperature is directly proportional to the product of the active mass of the reactant at that instant. சரிங்களா? சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா என்னதுங்க, rate of the reaction is directly proportional to the product of concentration of the reactant. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன சொன்னால் கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம், இல்லைனா வந்து இதுங்க ஆக்டிவ் மாஸ். ஆக்டிவ் மாஸ்னாலும் கான்சன்ட்ரேஷனாலும் ரெண்டும் ஒன்று தான். சரிதானே? இப்போ இன்னொரு தடவை டெஃபினேஷன் சொல்கிறேங்க. At any instant, the rate of a chemical reaction at the given temperature is directly proportional to the active mass of the product of active mass of the reactants at that instant. பாருங்க, அது சிம்பிளாக நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க. ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி, நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். பாருங்க, ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ரியாக்டன் போட்டு கான்சன்ட்ரேஷன் போட்டு மேலே வந்து எது போட்டுருங்க, எக்ஸ் அப்படின்ற போட்டுருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுங்க நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் பண்ணுற என்ன வேல்யூ வருதோ அதை நம்ம எதில் போட்டுக்கணுங்க, பவரில் நம்ம போட்டுக்கணும். சரி தானே? அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னதுங்க, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ட்.
இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு ரெப்ரசன்ட் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். ஆக்டிவ் மாஸ்னாலும் கான்சன்ட்ரேஷனாலும் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஆக்டிவ் மாஸ்னாலும் கான்சன்ட்ரேஷனாலும் எதுங்க ரெண்டும் ஒன்று தான். இங்கே நம்ம கான்சன்ட்ரேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட்டில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்க பாருங்கள். அப்போ ஆக்டிவ் மாஸ் அப்படிங்கிறது எப்படி சார் டெஃபைன் பண்ணலாம்? அப்போ ஆக்டிவ் மாஸ் ஈக்குவல் டு N/V. சரிங்களா? N/V. N அப்படிங்கிறது என்ன சார்னா நம்பர் ஆஃப் மோல்ஸுங்க. சரிங்களா? N அப்படிங்கிறது என்னதுங்க நம்பர் ஆஃப் மோல்ஸு. நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம வால்யூமால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் மாஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸை என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸு, விங்கிறது வால்யூம் இன் வெசல். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து 10 மோல் கேஸை நான் வந்து என்ன பண்ணுறேன் 1 லிட்டர் வால்யூமில் நான் வந்து அடைச்சி வச்சுருக்கேன்னா அதான் வந்து எதுங்க அதாவது ஆக்டிவ் மாஸ் ஆனால் கான்சன்ட்ரேஷன். அப்போ அதோட யூனிட் வந்து எதுங்க மோல் டெசிமீட்டர் பவர் -3. இல்லைன்னா என்ன சொல்லாங்க மோல் லிட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்டிவ் மாஸ்க்கு வந்து என்ன யூனிட்டுங்க ஆக்டிவ் மாஸ்னாலும் கான்சன்ட்ரேஷனாலும் 2 தான். கான்சன்ட்ரேஷன் வந்து எதுங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். யூனிட் வந்து எதுங்க மோல் டெசிமீட்டர் பவர் -3 ஆர் மோல் லிட்டர் இன்வர்ஸ். சரிங்களா? அப்போ வந்து எதுங்க லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு அடிக்கடி நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். சரிதானே? சரி, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி டெரைவ் பண்ணுறது? சரிதானே? இப்போ ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஜென்ரல் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டுங்க. XA + YB ரிவர்சிபிள் கிவ்ஸ் LC + MD. XA + YB ரிவர்சிபிள் கிவ்ஸ் LC + MD. சரிதானே? இதில் வந்து AB அப்படிங்கிறது ரியாக்டன்ங்க, CD அப்படிங்கிறது ப்ராடக்ட்டு, XY அப்படிங்கிறது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் A அண்ட் Bங்க, LM அப்படிங்கிறது ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ராடக்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்டு. சரிதானே? அது அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக நான் வந்து XY LMன்னு நம்ம போட்டிருக்கோம். இதே ஈக்குவேஷன் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணால் 2 3 அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம போடுவோம். சரிதானே? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேங்க இது வந்து இதுங்க ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னதுங்க XA + YB இந்த ரியாக்ஷன் என்ன ஃபார்ம் பண்ணுங்க LC + MD ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா? அதுதான் நமக்கு எதுங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணுறோம். அப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நம்ம என்ன சொன்னாங்க ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ பாருங்கள் அதை தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ரியாக்டன்ட் வந்து எதுங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ரியாக்டன்ட் எது ஏவும் பியும் தான் ரியாக்டன்ட். அப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறப்ப இல்லைனா ஆக்டிவ் மாஸ் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து எதில் போட்டுக்கணுங்க பவரில் போட்டுக்கணும். அப்போ ஏவுடைய கோஎஃபிஷியன்ட் வந்ததுங்க எக்ஸு கான்சன்ட்ரேஷன் அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்னா எதுங்க கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து எதுங்க ஒய் இதை இப்போ நம்ம பவரில் போட்டுக்கிட்டோம். அப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ இதை என்ன பண்ணுறேன் ப்ரொபோர்ஷனாலிட்டி நான் கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு கான்ஸ்டன்ட் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ RF = KF இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A/X இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B/Y. சரிதானே? ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறேன் ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறேன் KF. இது வந்து எதுங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். சரிங்களா? இதுக்கு என்ன பேருங்க KFங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ இதே பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இதே லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணுறேன். பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து அதுங்க சியும் டியும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி ஏவும் பியும் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதுக்கு நான் வந்து இந்த இடத்துல நமக்கு ரியாக்டன்ட் என்னங்க சியும் டியும் தான் நமக்கு வந்து ரியாக்டன்ட். பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு இது ரியாக்டன்ட்டுங்க சியும் டியும் தான் நமக்கு ரியாக்டன்ட்டு. அப்போ இப்போ நான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணுறப்ப ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு இது இந்த இடத்துல ரியாக்டன்ட்டுங்க சியும் டியும் தான் நமக்கு ரியாக்டன்ட்டு. மறந்துடாதா இதே ரியாக்டன்ட் எடுத்துக்கூடாது. பேக்வர்ட் ரியாக்ஷனை இது வந்து அதாவது சியும் டியும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க ஏவும் பியுமா ஃபார்ம் ஆகுது. அப்போ ரியாக்டன்ட் என்னது சியும் டியும் தான். அப்போ வந்து இதுங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C/L இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D/M. அப்போ நான் ப்ரொபோர்ஷனலை கேன்சல் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் = KB இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C/L இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D/M. சரிதானே?
சரி, இப்போ நமக்கு வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு சொல்லிக்கணும். ஈக்குலிபிரியம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லிடுங்க, ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆர் ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு என்னங்க, ரேட் வந்து நமக்கு என்ன ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் என்ன அர்த்தங்க, அந்த ரியாக்ஷனு நமக்கு ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அட் த ஈக்குலிபிரியம் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருங்க, அதான் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோங்க, கேஎஃப் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸு இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஒய். அதே மாதிரி ரேட் ஆஃப் ரிவர்ஸ் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு என்ன எழுதிருங்க, கேபி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் எல் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பவர் எம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேபியை நான் இந்த பக்கமும் இந்த ஏபியை நான் வந்து என்ன பண்ணுறேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இருக்கு இல்லையா, அதை நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன சார் வரும்னா, கேஎஃப் பை கேபி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப், இது அப்படியே தான் இருக்கும், இந்த ஏபி மட்டும் தான் நமக்கு கீழே வருதுங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் எல் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பவர் எம் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸு இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஒய். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோங்க, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். சரிங்களா? கேசி. சரிங்களா? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னதுங்க, கேசி. சரி, இது நம்ம எடுத்துக்கிற ரியாக்டண்ட்டு, அதில் வந்து நமக்கு வந்து ரியாக்டண்ட்டு ப்ராடக்ட் நமக்கு வந்துங்க கேசியஸ் ஃபேஸாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் அப்ளை பண்ண முடியாதுங்க. இந்த கேசிங்கிறது அதாவது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வித் கான்சன்ட்ரேஷன், அதாவது எதுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எதுங்க கான்சன்ட்ரேஷனை வச்சு சொல்கிறது எதுங்க, கேசிங்க. சரிதானா? ஆனால் இதே கேஸாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கான்சன்ட்ரேஷனை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுங்க, பார்ஷியல் ப்ரெஷரை நம்ம வந்து அப்ளை பண்ணும். அப்போ அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக பார்ஷியல் ப்ரெஷர். சரிங்களா? பி, இந்த இடத்துல பிங்கிறது எதுங்க, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி பவர் எல் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டி பவர் எம் டிவைட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ பவர் எக்ஸு இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி பவர் ஒய். சரிங்களா? எப்போ நம்ம வந்து கேபி நம்ம அப்ளை பண்ணணும்னா, இஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் த கேசியஸ் ஃபேஸ், அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குங்க, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இது கேபி வந்து என்ன கிடைக்குங்க, பிசி பவர் எல்லுங்க பி டி பவர் எம் டிவைட் பை பி ஏ பவர் எக்ஸு இன்ட்டு பி பி பவர் ஒய். சரிதானா? அப்போ நம்ம வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டை நம்ம எப்படி சார் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாங்க, அட் ஏ கிவ் பிக்சர் the ratio of the product of given temperature எதுக்கு ரேஷியோங்க, சிடிங்கிறது என்னதுங்க, ப்ராடக்ட். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்ஷன் product raised to the respectively stoichiometric coefficient in the balanced chemical equation to that of a reactant is a constant. சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோங்க, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அட் ஏ கிவன் டெம்பரேச்சரில் எதுக்கு ரேஷியோங்க, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனுக்கும் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனுக்கும் இருக்கிற ரேஷியோ. அதோடு நம்ம வந்து என்ன சேர்த்துக்கணுங்க, கோஎஃபிஷியன்ட், ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து சேர்த்திக்கணும். சரிதானே? சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா இது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி சொல்லாங்க, அதாவது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசியை நம்ம பார்ப்போம்.